ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பிளேஸ். லாஸ்ட் வீடியோவில் பிளாக் லிஸ்ட் நம்பர் 9 ஏல் அவரோட ஆல் ரேசஸ் ப்ளஸ் மைல்ஸ்டோன் கம்ப்ளீஷன் வீடியோ நம்ம பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அப்படி அந்த பெல் ஐக்கானும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிளாக் லிஸ்ட் நம்பர் 9 ஏல் அவரோட பவுண்டி அண்ட் போலீஸ் சேஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் லிஸ்ட் நம்பர் 9 ஏல் அவரோட ரேசஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கேம்குள்ளே போகலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ட்ராப்பு சேம் அந்த ஒய்ஃபை சிம்பிள் வரும்போது ஸ்பீடை நல்லா கொடுக்கணும். அதுக்கு பூஸ்ட் அழுத்தணும்னா கொஞ்சம் நல்லா போகும். யார் அதிகமாக ஸ்பீடாக போகிறாங்களோ அவங்க வின் பண்ணுவாங்கங்க இந்த ரேஸில். ஆனால் இதில் கண்டிப்பாக போலீஸ் வருவாங்க. கார் ப்ராபபிலிட்டி மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. எங்கேயாச்சும் வருவாங்க பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் இந்த அக்கா பேசுவாங்க மைக்கில். இத்தனை 152 இதில் நான் எப்படியாச்சும் 200 ரீச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கார் 200 போகுமா? நல்லா தான் போகுது. 200 கிட்ட இந்த பேசிட்டாங்கல்ல அக்கா. ரைட்டு நீ ஏன்டா உள்ளே வர? ஐயோ, இதில் ஒரு ஸ்பீட் ட்ராப் வருதுங்க. அழுத்து 122 தான். போலீஸ் வந்துட்டாங்க. அடித்து தூக்கிடுவோமா? நேராக தான் நிற்கிறான். ஐயோ திரும்பிட்டானா? ஜஸ்ட் அடிச்சிட்டேன், பட்டு கொஞ்சம் திரும்பிட்டாங்க. இல்லைனா பறந்துருப்பான் நேரத்துக்கு. அது அடுத்த ஸ்பீடு அப்பா 157. ஐயோ, இவன் எங்கெங்கே இங்கே வரான்? பரவாயில்ல, இந்த ஸ்பீட் ட்ராப் எல்லாமே 150 ப்ளஸ்ஸாக ரீச் பண்ணிகிட்ருக்கேன். நான் தான் ஃபஸ்ட்டு இருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று இருக்குது. அழுத்து 150. ஐயோ விட்டுட்டேனே. 150 60 160 ப்ளஸ்ஸுங்க. செம்மையாக போய்கிட்டு இருக்கு, வேறு லெவலு. இதில் அழுத்தலாங்க. 200 தொட்டுலாமா? 190 மேலே வந்துட்டேன். அழுத்து போக மாட்டேங்குதே. ஐயோ 195ங்க. ஒரு 5 இதில் மிஸ் ஆயிடுச்சு. 200 பரவாயில்ல, செம நல்லா போகுது காரு. ஐயோ இடிச்சிட்டனே. அவனுங்களாம் என் பக்கத்தில் கூட நெருங்க முடியாது. 200ல் போய்கிட்டு இருக்கிறானா. இப்போ 100க்கு வந்துருச்சு. அப்போ தான் போனது. சரியான ரோடு அது. ஐயோ ஸ்னேக் பாப்பா வந்துட்டானே, நமக்கு பிடிக்காத ரோடு. இவன் என்னங்க பக்கத்தில் வந்துட்டான். அதுக்குள்ளே பக்கத்தில் தான் வந்துட்டு இருந்தானா? போலீஸ் இருக்கனால எனக்கு தெரிலங்க. அது கூடவே வந்திருக்கான் பாருங்களேன். நல்ல லீடில் தாங்க இருக்கேன். ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. இன்னொரு ஸ்பீட் ட்ராப் வருதுங்க. எனக்கு தெரிஞ்சு இதான் லாஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பீடு அழுத்தலாம் நேராக தான் இருக்குது. அவ்வளோதான். இதுலேயும் அதே ஷார்ட். இந்த இதில் பாருங்கள், இந்த மேப், இந்த பிளாக் லிஸ்ட்டில் இந்த ஷார்ட்கட் எத்தனை டேர்ன் ஆக்சுவலாக ஒரு 4 ரேஸில் வந்துருக்கும்ல இந்த ஷார்ட்கட்டு. இதுக்கு முன்னாடி வந்த ஷார்ட்கட் எல்லாமே டைரெக்டாக போகிற மாதிரி இருந்துச்சு. இது ஆஃப் தான் வச்சுருக்காங்க, பாதியிலே திரும்புகிற மாதிரி. லைட்டு முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டோம். போலீஸ் பவுண்டி இந்த ஒரே இதில் அடிச்சிடலாமான்னு பார்க்குறேன். மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2.5 லட்சம் வேணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் முடிஞ்சிட்டாங்க. ஐயோ ஒரே இதில் முடிச்சிடலான்னு பார்த்தேன். உடனே செத்துட்டானே. சரி, அப்போ இன்னொரு டைம் தான் வெளியே போயிட்டு தான் வரணும்னு நினைக்கிறேன். இல்லைங்க, வந்துட்டாங்க. சூப்பர். டக்குன்னு வந்த மாதிரி வந்துட்டான். திடீர்னு வந்தான். அங்கே ஒருத்தன் போகிறான். ஐயோ முடிச்சிட்டேன். முடிச்சிடலாங்க. இப்போ ஒரே இதுலேயே பவுண்டியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இனிமேல் வர போலீஸ் சேஸ்லாம் வெறித்தனமாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு 5-6க்கு தான் கொஞ்சம் மொக்கையாக கொடுத்துருப்பானுங்க, ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜுங்கிறனால. இனிமேல்லாம் அப்படியே ஒரு 10-15 பேர் 20 பேர் நம்ம கூட வருவானுங்க. வேறு லெவலில் இருக்கும். அதுதான் நல்லா இருக்கும். ஐயோ இடிச்சிடலான்னு பார்த்தேன். முடிச்சு விட்டுறலாமா? அவனை வருவானுங்களா? பிடிச்சி பார்ப்போம். வருவான். இந்த முன்னாடி ஒருத்தன் போயிட்டுருக்கான் பாருங்கள். இருக்காங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக இந்த இடத்துல மேலே நின்னா போலீஸ் பார்க்க மாட்டா, எவைட் ஆகலான்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையாங்கிறத செக் பண்ணிடலாமா? இதில் இந்த இடத்துல தாங்க நின்னா போலீஸ் வர மாட்டாங்க. எங்கே பார்க்குற மேலே ஏறி தான் வராங்க. தூக்கிட்டேன். வரானுங்க. அதாவது போலீஸ் கண்ணில் படாத போது நம்ம அதில் ஏறினா ஒரு வேளை பார்க்க மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன்.
நம்ம மெயின் ரோட்டுக்கே போயிடலாங்க, அதான் பெஸ்ட்டு. மெயின் ரோட்டில் தான் நம்மளை பிடிக்க முடியாது அவங்களால. இதில் நான் கூட ஏதாவது சந்து இதில் சிக்கிட்டேன்னா தூக்கிடுவானுங்க. எங்கெங்க ரோடு போகுது? ஐயோ, இந்த இடத்துல போனால் ரோடு வராதே. அப்போ போகிறோமோ? ஆமாங்க. என்ன பல்ட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கான்? அடிக்க இதில் இடிச்சு பல்ட்டி அடிச்சு விட்றானா? ஓகே ஓகே, செத்துருவான் அவனை. நல்லா புகை வந்துருச்சு. ஓகேங்க, பிடிச்சாச்சு மெயின் ரோட்டை. அப்படி ஒருத்தன் தான் வரான். ஒரு 10-15 பேர் வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் பாருங்களேன், அவனும் புகஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கான் பாருங்களேன் பின்னாடியே. என்ன ரேசர் பிளாக் லிஸ்ட்லாம் போலீஸ்காரன். ஐயோ ரோட் பிளாக்குங்க, செம சூப்பர். பறந்துட்டான், எங்கேயோ போயிட்டான், வெளியே போய் வந்துட்டான் நினைக்கிறேன். இடிச்சிரு. ஐயோ மிஸ்ஸு. செம ரோட் பிளாக் ஸ்டார்டிங்லேயே வந்துருச்சு பாருங்க. இனிமேல் வருங்க வரிசையாக ரோட் பிளாக் தான். இது லைட்டாக இடிச்சு விட்டு போயிடலாம். இடிச்சிட்டேன். முன்னாடி இன்னொருத்தன் போயிட்டு இருக்கான். ரேஸு இன்னும் போலீஸ் நிறைய வர. ஐயோ, இவன் எதுக்கு இங்கே இடிஞ்சு கிடக்குறான்? ஐயோ, பிடிச்சிடாங்கடா விட்றா அப்பா. இவன் எதுக்குங்க நான் இடிக்காமே தட்டி விழுத்து கிடக்குறான்? ஓகே, முன்னாடி ஒருத்தன் போயிட்டுருக்கான். இல்லை ஓகே, ரோடு கொஞ்சம் அப்படி சன்லைட் வந்த உடனே அப்படி பிளர் ஆயிடுச்சு. பாருங்க, வேறு லெவலு வெறித்தனமாக இருக்குது. படத்தில் கூட இப்படிலாம் இருக்காது போல இருக்குது. வேறு லெவலில் படத்தை தான் சினிமாட்டிக் ஃபீல்டில் எடுத்துருக்கானுங்க. வேறு லெவல் பண்ணியிருக்கானுங்க போங்க. சரியான ஷர்ட். ஆனால் அது இதில் கண்டிப்பாக ரோட் பிளாக் இருக்கணும். பார்க்கலாம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இப்படி போயிடலான்னு பார்த்தேன். சூப்பர். திருப்பிடலான்னு பார்த்தேன், இடிக்காமல். அதுக்கெலாம் அவன் உள்ளே ஒருத்தன் வந்துட்டான். சரி, அதான் ஸ்லோ மோஷனாக போட்டு இடிச்சாச்சு. இதில் ஒன்று போடுவோங்க. ரோடு போலீஸ் கேஸு வேறு லெவலில் இருக்குது போங்க. இப்போ தான் சூடு பிடிக்க எத்தனை போலீஸ் வரானுங்க. இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குங்க. வாடா. ஐயோ, தப்பாடிச்சிட்டனே. இல்லை இப்போ தாங்க மொத்தமாக வரானுங்க. மொத்தமாக அடிச்சு விட்றலாம். மொத்தமாக முடிஞ்சானுங்க. எத்தனை செத்தானுங்கன்னு தெரியலையே. ஐயோ, எந்த ரோடுக்குள்ள வந்துட்டனே. இருங்க, அந்த மெயின் ரோடு அங்கே இருக்கோ. சாரி, அது இப்படி வந்துருச்சு. வாங்கடா இப்படி வாங்கடா. வா. மைல் ஸ்டோன் கம்ப்ளீட்டுங்க. ரோட் பிளாக்கு நிறைய 4 ரோட் பிளாக் அடிக்கணும்னு நினச்சி போட்டுருந்துன்னு நினைக்கிறேன். அடிச்சிருக்கோம். இந்த 4 இது முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், போலீஸ் நல்லா ஃபுல்லாக பின்னாடி தான் வந்துட்டு இருக்கானுங்க. ஒரு 2-3 பேர் வரானுங்கன்னு நினைக்கிறேன். செம்மையாக போய்கிட்டு இருக்கு. ஐயோ அப்பா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அந்த மரத்தில் இடிச்சோன்னா அப்படியே நின்றுங்க. இந்த ரோடெலாம் நம்மளை பிடிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அவனுக்கு நமக்கு ஸ்பீடுக்கு ஈக்குவல் கொடுத்து வரானுங்க பாருங்களா. நம்ம ஸ்பீடே 170 +ல் போய்கிட்டு இருக்கோம். அப்படி வரானுங்க பாருங்க. என்ன அடுத்த சூப்பர் ஹீட் லெவல் 3 வந்துருச்சு. வேறு லெவலில் இருக்குது. இந்த மாதிரி வந்துட்டானுங்க. ஒரு லைட்டாக இடிச்சிடுவோம், அவ்வளோதான். சூப்பர். இது ஒரு மைல் ஸ்டோனா? சூப்பருங்க. இடிக்கிறது ஒரு மைல் ஸ்டோன் போல இருக்குது. இடிச்ச உடனே மைல் ஸ்டோன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஐ திங்க் நம்ம பவுண்டி மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். பவுண்டிக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். முடிச்சிடலாங்க. ஒரே இதுலேயே ஒரு ரவுண்ட்லேயே முடிச்சு விட்றலாம். என்ன 2 டோல் பூத்தை காணும். நான் பண்ண வேலையாக தான் இருக்கும். இந்த மெயின் ரோடு தாங்க சேஃபு போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம மாட்ட மாட்டோம். ரோடு நல்லா பெருசாக இருக்கும். எதாவது புகுந்து போயிடலாம். சூப்பர். முட்டிட்டான் போலீஸு. நின்றுட்டாங்க. எவேட் ஆகுது. அதானே கட்டி சாவு. இங்கே சர்மா ஷாட்டுங்க. இது ஒன்றுமே அவ்வளோ பாருங்க உங்களுக்கு. அவனுக்கு ஹீட் லெவல் 3யா? நான் சரியான ஷாட் அடிச்சது. இதே இது லெவல் 2 ஒன்றா இருந்தாங்கன்னா இவனுங்க யாரு? எப்பா, இவனுங்க வந்துட்டானுங்களா? சும்மா அவங்க அந்த ஆப்போசிட்டில் வந்து இடிக்குதுக்குன்னு வருவானுங்க. ஐயோ, ஆரம்பிச்சிட்டானுங்களே. இவனுங்க தாங்க இந்த ரேஸ்லேயே கட்டுப்பாக இருக்கும். ரோடு பறக்குது. காரு பின்னாடி பார்ப்போம். வேலை பறந்துக்கிட்டு இருக்கு. போதும். ஹெலிகாப்டரை கூட சமாளிச்சிடலாங்க. அந்த ஆப்போசிட்டில் அந்த சும்மா 2 பேர் வருவானுங்க. அடுத்த பிளாக்கு ஓடு. ஐயோ, நம்ம கார் தூக்கிடுச்சே. சூப்பர். லேம்போ வருங்க. லேம்போ இருக்குனில்ல, அந்த கல்லாடோ வருங்க. அது சப்பையாக இருக்குமா. போலீஸ்காரெலாம் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். அதெல்லாம் வருங்க. இனிமேல் தான் வரும். வேறு லெவலில் வருங்க. இப்படி போயிடலாங்க. பிளாக் வச்சுருக்கானுங்க பார்த்தீங்களா.
ஓகே சூப்பர். இப்போதைக்கு ஸ்பைக்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்ட்ரிப்ஸ் வச்சுருப்பானுங்களாங்க, அந்த முள்ளாக இருக்கிறது, அதெல்லாம் இப்போதைக்கு வராதுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ தான் இவ்வளோ எப்போ ஜஸ்ட்டு சும்மா பெரிய தலைவலிங்க. 2 பேர் மாடு மாதிரி வருவானுங்க முன்னாடி. போடு போலீஸ் ஸ்டேஷன் வேறு லெவலில் இருக்குது இந்த பிளாக் லிஸ்ட்டில். இதாங்க வேணும். மொத்தமாக வர்றோம் நம்மளை பிடிக்கிறதுக்கு. ஆனால் அவங்களால பிடிக்க முடியாது. அப்படி ஓட்டணும் நம்ம. ஐயோ இடிச்சு விட்றலான்னு பார்த்தேன், ஜஸ்ட் மிஸ்ஸு. ஐயோ இவனும் மிஸ் ஆகிட்டானே, என் காரில் இடிச்சு விட்றலான்னு பார்த்தேன். இப்படி போய் நேரத்துக்கு வந்திருக்குமா பவுண்டி? அதுதான் யோசிச்சுட்ருக்கேன். பவுண்டி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். லோட் பிளாக் அடுத்தது. ஐயோ இந்த பக்கத்தில் பிளாக் பண்ணியிருக்காங்க. காரு வேறு லெவலுங்க, தரமாக இருக்குது ஓட்டுறதுக்கு. மாஸ் காட்டிச்சு ரேஸும் சரி, போலீஸ் ஸ்டேஷனும் சரி, தரமாக இருக்குது. ஸ்பீடு பிச்சுக்கிட்டு போகுது. செமையாக அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கான் நம்ம பேரனு. நான் ஜஸ்ட் ஒரு நைட் ட்ரெஸ் மட்டும் தான் போட்டேன், மற்ற எல்லாமே அவன் தான் அப்கிரேட் பண்ணி வச்சுருந்தான். மற்றெல்லாம் நமக்கு லாக்கில் இருந்துச்சு ஃபைனலாக உள்ளதெல்லாம். ஜோ லைட் அடிக்குதே. எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மொத்தமாக முடிச்சு விட்றலாமா? இதில் ஒன்று இருக்குது, ட்ராப்பு. வாங்கடா. அப்படியே ஒரு சாவு. அவ்வளோதாங்க, முடிஞ்சானுங்க. ஓகே, நம்ம வீடு இதில் தாங்க வரும். ஸோ இதில் போயிட்டு கூல்டவுன் ஆயிரம். எனக்கு தெரிஞ்சு பவுண்டி முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடிச்சு நொறுக்கிட்டோம். ஜியோ போலீஸு இந்த வந்துட்டான்ல. டே ஏன்டா கரெக்டாக வீட்டுக்கிட்ட அவன் வருவான்னு தெரிஞ்சே வந்துடுவானுங்க போல இருக்கு. ஜோ என்ன பண்ணலாம்? அவனை முடிச்சு விட்றலாமா? அந்த வழியாகவே போயிடலாமா? ஜியோ அடைச்சின்னு என்னங்க பிளாக்கு. இதில் இருங்க பார்க்கலாம், வெயிட் பண்ணலாங்க. பார்த்துருவான் எப்படியும். அந்த வந்துட்டானே தான். போடா வெளியே தான் வரேன். போ அவளுக்கு கூல்டவுன் ஆகிறதுக்காக வாய்ப்பே இல்லை போல இருக்குது. ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரம் ஓட்டு ஏதாவது நான் செத்துட்டான் அவனே. இல்லை லெவல் 3ங்க, சாக மாட்டான். ஒரு இடிக்கெலாம் சாக மாட்டான். நின்றுட்டான். சூப்பருங்க. நமக்கு ஏதாவது சான்சஸ் கிடச்சிதுன்னா நம்ம கூல்டவுன் ஆயிடலாங்க. நம்ம அங்கேயே நின்றுட்டாங்க. கூல்டவுன் இங்கே அங்கே ஒரு கூல்டவுன் இருக்குங்க, நேராக அங்கே போய் மறைஞ்சிக்குவோம். எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஏன்னா சரியான போலீஸ் ஸ்டேஷன் பொழந்துட்டோம். 15 நிமிஷமாக நம்ம ஓட்டிருப்பாங்க. சூப்பருங்க, கூல்டவுனு வேறு லெவலு. ஓகே, ஹைடிங் ஸ்பீட் ஆயிடுச்சுங்க. எவ்வளவு? 35,000, 38,000, 70,000, 1,11,000, 1,97,000, 2,00,000 எத்தனைங்க இது? ஓகே, 2,40,000 வந்துருச்சுங்க. 2,50,000 வந்துருச்சுங்க. 2,49,000. எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். 2,40,000 நம்ம தான் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவனுக்கு பார்த்துடலாமா? சூப்பரே, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. போகலாமா ரேஸுக்கு? ஃபஸ்ட்டு ஸ்பீட் ட்ராப்பு. நம்ம காரு லான்சர் வேறு லெவலில் இருக்குது கலரு. கண்டிப்பாக நம்ம எடுத்தே ஆகணும், வேறு வழியே இல்லை, எடுத்துருவோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்பீட் ட்ராப்புங்க. தமிழ் பிளேஸ் விசஸ் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்துடலாம். இப்போதைக்கு அவன் தான் மோடி போயிட்டுருக்கான். பளிச்சின்னு லைட்டு போட்டு போயிட்டுருக்கான். பூஸ்ட்டு கொஞ்சம் ஈக்குவலாக நம்ம கூட வர்ற மாதிரியே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம 150. ஓகே சூப்பரு. டேர்னிங்கு. அப்போ திருப்பிட்டேன். லைட்டாக இடிச்சோன்னா நான் போயிடுவாங்க. கொஞ்சம் டஃப்பான ரேஸ்னு கேள்விப்பட்டேன். பார்க்கலாம். ஸ்லோ பண்ணிட்டான். அவனே நானும் ஸ்லோ பண்ணிட்டேன். சூப்பரு, இடிச்சிட்டான் அவன் மேலே. 140. அவன் எத்தனை தான் தெரியல. நம்ம தான் ஃபஸ்ட்டு இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சன்லைட்டு கிளார் அடிக்குதே. ரோடு இங்கே தான் போகுது. அடுத்து இன்னொரு ட்ராப். இடிக்காமல் போடா, இன்னொரு ட்ராப் இருக்குது. அவ்வளோதான். சூப்பர். 147+. ஓகே, இப்போ தான் நம்ம தான் ஃபஸ்ட்டு இருக்கோம். லீடை மட்டும் விட்டுறவே கூட. டேர்னிங். அவ்வளோதான். எப்படி போகிறான் பாருங்களேன், வேறு லெவலில் போகிறான். அடுத்து இன்னொன்று வருது. இதில் அழுத்திடுறா பாலா. சூப்பரு. சரி பரவாயில்ல. அது கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது, அதுக்குள்ளே போயிடலாம். இதில் ஒரு சின்ன ஷார்ட்கட் வருதே. சரியான ஷார்ட்கட்டு. வேணாம், அது வேண்டாம், இதில் எடுத்துக்கலாம். இந்த ரோடு கொஞ்சம் நல்லா போகுது. ஏன்னா ஸ்பீட் ட்ராப் ரோடு கொஞ்சம் திரும்பி போய் நம்ம ஸ்பீட் எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே போனாலும் ஸ்லோவாகிடுவோம். இதில் நல்லா அழுத்திடலாங்க. அவன் எப்படி போகிறான் அவனும் அழுத்திட்டு.
146. நம்ம தான் இப்போ ஃபஸ்ட் இருக்கோம். சூப்பர். ஐயோ இதுக்குள்ள இதுக்கு ஸ்லோ பண்ணுமே ஸ்பீடாக. சூப்பருங்க, வின் பண்ணியாச்சு, முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போது செகண்ட் ரேஸு ஸ்ப்ரிண்ட்டு. கொஞ்சம் மேப்பு பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு ரேஸு சப்பையாக முடிஞ்சிருச்சு. ஆனால் வந்தாங்க, ஓரளவுக்கு ஈக்குவலாக வந்தான், நம்மக்கிட்டே கூடவே தான் வந்தான். ஆக்சுவலாக அவன் தான் ஃபஸ்ட்டு முடித்தான், நம்ம தான் செகண்ட் முடித்தோம். ஸ்பீடில் வின் பண்ணிட்டோம். இதில் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக வந்தே ஆகணும். 100% கம்ப்ளீஷன் மோடு. விட்டுறக்கூடாது அவனை, முன்னாடி மட்டும் விட்டுறவே கூடாது. ஆனால் வராங்க ஓரளவுக்கு பக்கத்தில் இல்லை, கொஞ்சம் பின்னாடி தான் வரான். நம்ம லைட்டாக இடிக்க ஆரம்பிச்சோன்னா அவன் வந்துடுவான். ஐயோ ரோடு இந்த பக்கமாக போகுது. ஐயோ போச்சு 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 போச்சு. நான் நேராக போகணும்னு நினச்சேன், பார்த்தீங்களா, போயிட்டான். நல்ல இடிச்சிட்டனே, தப்பு பண்ணிட்டேன். என்னங்க இதில் ஸ்லோ பண்ணிட்டான், என்னாச்சு? ஸ்லோ பண்ணிட்டான் அதில். இதில் நான் பறக்குது டர்னிங்கு. ஐயோ முன்னாடி தான் போய்கிட்டு இருக்கான். சூப்பர். இதில் நம்ம ஷார்ட்கட் எடுத்துக்கலாங்க. நம்ம அப்படி வரட்டும், அவ்வளோதான். ஐயோ பெரிய டர்னிங்கு. போச்சு 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 போச்சு. லேட்டாக தான் பார்த்தேன். அவனும் ஸ்லோவாக தான் திரும்புகிறான். ஓகே, நம்ம தான் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இருக்கோம். இருந்தாலும் இப்படி முட்டிக்கிட்டு ஓட்டாமல் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக ஜெயிக்கலாம். இல்லைனா கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஜெயிக்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். இடிக்காமல் ஓட்டுறா. நல்லா தான், கார் நல்லா தான் போகுது. ஆக்சுவலாக ரோடு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது ஓட்டுறதுக்கு. டேர்னிங். ஐயோ கவனிக்கலைங்க, கவனிக்கலை. போச்சு போச்சு போச்சு. ஐயோ இங்கே ட்ரிஃப்ட் ஆயிடுச்சு. போச்சு, போய் விடாத, விட்றாத விட்றாத விட்றாத. பின்னாடியே வரான். தப்பு பண்ணிட்டேனே. கொஞ்சம் ஸ்லோ பண்ணி திருப்பி இருந்தால் நல்ல லீடு எடுத்துருக்கலாம். விட்டுட்டேன். அச்சிச்சோ இதில் வேறு அடிச்சிட்டான். போயிட்டான். இடிச்சு ஓட்டினானா போயிடுவானே. பார்த்தீங்களா, பெரிய மேப்புங்க. இன்னும் 50% கூட கம்ப்ளீட் ஆகலை. அப்படியே ரிவர்ஸில் வருது ஷார்ட்கட்டு. அப்பா முந்திட்டேன். அப்பா சரியான டர்னிங். சூப்பர், வேறு லெவலில் திருப்பிட்டேன். பின்னாடியே வராங்க. என் காதில் வீங்கன்னு சைடில் சத்தம் கேட்குது நான் வர்றது. இப்படி கரெக்டாக ரைட் இயர்பட்ஸில் கேட்குது சவுண்டு. ஹெட்ஃபோன் தான். அட்டி ரைட்டு. அப்போ அதுவே ஐயோ கூடவே வரான். சரியான ரேஸாக இருக்குது. எதான் கொஞ்சம் டஃப்னுமாங்களோ. ஓகே, நானும் இடிச்சு தாங்க ஓட்டினேன். ஒரு 2-3 இடத்துல இடித்தேன். அதனால் ரொம்ப கூட வரான், பக்கத்துலேயே வரான். இடிக்காம ஓடி தான் நேரத்துக்கு நல்ல லீட் எடுத்திருப்பேன். ஐயோ கவுந்துருச்சு. இல்லை நேராக வந்திருக்கேன். பாருங்க எவ்வளோ பக்கத்தில் வரான் பாருங்களேன். விட்ட மாட்டேன். ஐயோ பரவாயில்ல, கரெக்டாக அதே திரும்பிக்கிச்சு. நான் இடிச்சிட்டேன். இப்போ லெஃப்ட்டு. ஓகே. ஐயோ பெரிய டர்னிங். ஓகே, முன்னாடி மட்டும் விட்டுறக்கூடாது. முன்னாடி விட்டுட்டோன்னா அவனை பிடிக்கவே முடியாது. விட்டுறவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நான் தான் லீட் எடுத்துருப்பேன். சரியான பெரிய மேப்புங்க இது. எவ்வளோ நேரம் போயிட்டு இருக்கு பாருங்க ஸ்ப்ரிண்ட்டு. சூப்பர், முடிய போது. அழுத்திடு. ஐயோ பூஸ்ட் இல்லையே. இருக்கிற பூஸ்ட் அழுத்து. அப்பா பறந்துட்டேன். முடிச்சிருவாங்க. செம ஸ்டில்லு பறந்துக்கிட்டே. ஓகே ஏல் டாட்டா பை பாய். உன் காரை கொடுத்துட்டு போயிரு, நல்ல பிள்ளைல. ஓகேங்க, இப்போ போனஸ் மார்க்கர் காரை எடுத்தே ஆகணும். போன டைம் 2வது நம்பரில் கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். அந்த டைம் 1ஆம் நம்பரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜிஜோ எக்ஸ்ட்ரா இம்பவுண்ட் ஸ்ட்ரைக்குங்க. 2-3 ட்ரை பண்ணலாம். அப்பா கிடச்சிருச்சு. சூப்பரு. மிட்சுபிஷி லான்சர் இனிமேல் நம்மளோடது. ஏழை வீட்டுக்கு அனுப்பிடலாம். பாய். வாவ், ஜுவல் தங்கமா மின்னுறாளே, நல்லா இருக்காளே. ஓகே மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
நம்ம சேனலில் 90s கிட்ஸோட ஃபேவரட் கேம்ஸ் எல்லாமே 1 by 1 ப்ளே பண்ணி நம்ம போஸ்ட் போட போகிறோம். அதெல்லாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.